இந்த சங்க
சந்திப்பதையே பல்வேறு வகையான அறக்காரியங்களை எல்லாம் முருகப்பெருமான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். பல அடியவர்கள் இயக்கின்ற வகையிலே இந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற வகையில் முருகப்பெருமானுடைய திருவருள் நிகழ்வுகள் இந்த ஆலய சூழலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே சன்னதி ஆசிரமத்தின் மூலமாக நடைபெறுகின்ற அன்னதான பணியை எல்லோரும் இயக்கி வைப்பதாக இருக்கின்றது. ஒரு வீட்டில் நாம் ஒரு 10 பேர் கூட வந்திருக்கிறால் நாங்கள் உணவு கொடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இங்கே வருகின்ற அதிகாரிகளுக்கு எந்த விதமான தடைகள் இல்லாமல் அவருடைய உடலையும் உள்ளத்தையும் பூரிக்கின்ற வகையிலே முருகப்பெருமான் அன்னதான பணியை 365 நாட்களும் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு செய்கின்ற முருகப்பெருமான் அந்த அன்னதான பணியை மாத்திரம் நின்று விடாமல் தமிழ் போரும் நகருக்கு பல்வேறு வகையான அரும்பெரும் காரியங்களை முருகப்பெருமான் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய முத்தமிழாக இருக்கின்ற இயல் இசை நாடகமாகிய முத்தமிழையும் பழக்கின்ற வகையில் முருகப்பெருமானுடைய அருளினாலே வாரந்தோறும் இந்த முறையிலே பல இயல் இசை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த முறையில மாற்றமில்லாமல் இந்த மண்ணிலே வாழ்கின்ற எல்லா மக்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துதல் வேண்டும். அவருடைய உடல் நலத்தை மேம்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானுடைய திருவிழாவை கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், சமூக பணிகள், வாழ்வாதார பணிகள் என்ற வகையை பல வகையில் முருகப்பெருமானுடைய திருவிழாவை முருகப்பெருமான் அகில இலங்கையில் பல்வேறு வகையான செயல்பாடுகளை கொண்டு வருகின்றார். எனவே ஒரு தனி மனதால் செய்ய முடியாத காரியத்தை முருகப்பெருமானுடைய திருவிழாவை மூலதால் சாப்பிட மூலமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பதியாக இது அமைந்திருக்கிறது. இந்த பதிவுடைய பெருமகளை உள்ளவர் பெருமைக்கலாம் பெறாத பெருமையினால் வருங்காலத்தில் வந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை ஆகும். அந்த வகையில் இந்த முருகப்பெருமானுடைய சந்நிதியிலே நடைபெறுகின்ற வாரான நிகழ்விலே 2வது வாரம் இங்கே இசை நிகழ்வுகள் நடைபெற்று வருவது வழமை. அந்த இசை நிகழ்வு என்பது இங்கே வருகின்ற அடியுடைய மனதை விரிவிக்கின்ற வகையில் மிக சிறப்பான கர்நாடக சங்கீதத்துடன் கூடிய வகையில் இசை நிகழ்வு நடைபெற்று வந்தது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி வந்தவர் எங்கள் பெரும் மதிப்புக்குரிய அமரரான காலம் சென்ற அம்புடவாளத்தில் ஏழாம் அவர்கள். நேற்று அவருடைய இறுதிக்குரியங்கள் நடைபெற்றது. அவர் இன்று வருகின்றார். இன்று தன்னுடைய மேடையிலே அவருடைய நிகழ்வு நடைபெற இருந்தது என்பதை நாம் முதலில் தெரிவிக்கிறோம். இன்று அவருக்குரிய நிகழ்வுக்குரிய நாள் என்பது நாம் முதலில் மனதில் கொண்டு வேண்டும். திரு ஜெயராமன் அவர்கள் இந்த ஆசிரமத்தினுடைய பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளிலே இசை நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற பெரும் மனதுடன் தானே நிகழ்வாளை ஒன்றுபடுத்தி தானே அழைத்து வந்து இந்த முறையில் அந்த இசை நிகழ்வை நிகழ்த்தி இசை விரும்பி நிகழ்த்திய அந்த பெருமகன் இன்று எங்களுக்கு மனிதர்கள். இந்த மனித வாழ்ந்த மக்கள் எல்லோரும் பிறக்கின்றார்கள், ஆனால் நடக்கின்றார்கள். ஆனால் பிறக்கின்ற பொழுது அதை வரலாறாக படைத்துவிட்டு இறக்கின்றவர்கள் சிலர் மாற்றினார். தோலில் தோழல் தோன்றுகிறார், அதனுடைய தோன்றலில் தோன்றான் என்று என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த வார்த்தையை எங்கள் பெரும் மதிப்புக்குரிய சுருதிவேந்தர், இசைநாள் சுரடி, கலைநாள் சுரர் அம்படவாளன் ஏகாமன் அவர்கள் இசை வேள்வியை தன்னுடைய வாழும் பணியாக கொண்டு ஈழம் எங்கிலும் தன்னுடைய நரம்பு வாக்கியமாகிய வயலின் வாக்கியத்தின் மூலமாக மக்களை எல்லாம் இசையின்பால் ஈர்த்து இசைப்படி வழிபடுத்தி இசை நாட கலைஞர்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து அணிசை கலைஞராக அமர்ந்திருந்து அந்த இசை விளைவில்லாவற்றையும் மிக சிறப்பாக பக்கபலமாக உதவியாக திரு ஜெயராமன் அவர்கள் தெரிவித்தார். ஒரு முக்கியமான பணியாக நம்முடன் வாழ்ந்து அந்த இசை வேள்வியை நிகழ்த்தி இசை பயணத்தை மேற்கொண்ட திரு ஜெயராமன் அவர்கள் மறைந்தாலும் இன்று அவர் நிகழ்வு நடந்தவர்கள் இந்த நாளிலே அவருடைய சிந்தனை சிந்திக்கின்ற வகையில் அவருடைய நினைவு நாளாக நினைவு பேரவை நிகழ்த்துவதற்காக ஒன்றை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம்.
அந்த வகையில் அம்பலமாட்டு ஏராளர்கள் அவருடைய கல்வியற்ற பல மாணாக்கர்கள் இந்த முறையிலே தம்முடைய இசை நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். அவருக்கு ஒவ்வொரு 2வது வாரம் என்ற வெள்ளிக்கிழமையிலே அவருடைய இசை நிகழ்வு இந்த முறை நடைபெற்று வருவதாக அவர் அது மாற்றம் இல்லாமல் இடத்திலே வாழ்ந்த புகழ் கொடுத்த இசை கலைஞர் எல்லோருக்குமே அவர் பக்கவாத்தியமாக அரிசை பிரஜாக வந்து வயது வாழ்ந்திருக்கிறார். இடத்தை தனக்கு என்று ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டவர் தனக்கு நிகராக உதவி இல்லாத ஒரு வகையில் அவர் அந்த பணியாற்றிக் கொண்டிருந்தார் என்பதை அன்றைக்கு மனம் கொள்ள வேண்டும். திரு ஏராம் அவர்களுடைய பயன் அவருடைய வாத்திய இசை கருவி நிகழ்வு இன்றைய இடத்திலே அவருக்கு நிகராக யாருமே இல்லை சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி அமைந்திருந்தது. இந்த இசை ஞானிகள் இசை வழிகளை மேற்கொள்கின்றவர்கள் இறைவன் நினைத்தவர் என்று நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய பெரியவர்கள் நான் எல்லோரும் கேட்கிற விடயம் என்னை பாடுகிறது கேட்டார். ஞானசம்பந்த பெருமானை தோல்வியை சரியென்று பாட துவங்கினார். அப்புசாமிகள் கூட்டா என பாட துவங்கினார். இதே போன்று சுந்தர சுவாமிகள் பித்தா பிரசூரி என்றுதான் பாடினார். இவ்வாறு இறைவன் தன்னுடைய அடிவர்களையும் தன்னை பாடுதான் கேட்டார். அதை நான் சொன்னார், ஆடும் பரிமே அனுசேவல் பாடும் பணியே பணியாக அருள்வாய். அதே போன்றுதான் பெரிய புராணத்திலே காரைக்கால் அம்மையார் புராணத்திலே துறவாதையின் பயன்பு வேண்டி பின்பற்றுகின்றார். புறவாமை வேண்டும் மீண்டும் புறம் கொண்டே உன்னையும் மறவாய் வேண்டும் இன்னும் வேண்டும் மகிழ்ந்து பாடியே அரவாணி ஆடும் போது உன்னடியின் கீழ் இருக்க வந்தார். பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் தான் கேட்கிறார். பாடும் பணியே பணியால் அருவம் கேட்கிறார். இறைவன் நன்றாக படைத்தல் தமிழ் நன்றாக செய்யுமாறு என்று திருமணம் பெற்றுவார். எனவே நாம் இறைவனை பாடுவதற்கான் இறைவன் விரும்புகின்றான். நாம் இறைவனுக்கு பூமால் செலுத்தி வழிபடுவது போன்று பாமால் செலுத்தி வழிபடுகின்ற பேரு நமக்கு கிடைக்குமா இருந்தால் வாழ்க்கையில் பெரும் பேரு. அந்த வயதோடு பாடுகின்ற நிலைமை இருக்காது, பாடி கேட்கின்ற நிலைமை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வகையில் இறைவனை பாடி பணிந்து வழிபடுகின்ற அடியார் கூட்டத்திலே ஒரு தலையான மகனாக அமைந்திருந்த எங்கள் பெரும் மதிப்புக்குரிய அப்பர்வாளர் ஜெயராமன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு மறந்து விட்டார். என்றாலும் சிவரையும் வாழ்ந்து இருப்பார். அவருடைய அந்த இசை செல்வம் வாழ்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அவர் உருவாக்கப்பட மாணவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், இசையை வழங்கிக் கொண்டே இருப்பார்கள், இசை என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும், என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் கூறி அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாம் இந்த தந்தை பெருமானுடைய பாதார விண்ணங்களை வேண்டி வழங்கி இன்றைய நாளே இல்லாமல் முதல் நாள் இளங்கலைஞர் மன்றத்திலே ஒரு அற்புதமான இசை கச்சேரி. ஏறத்தாழ 2 மணித்தியாலத்துக்கு மேலாக அந்த வயலினை இழுத்துக்கொண்டே இருந்தார். 2 மணித்தியாலம் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் 2 மணித்தியாலமும் அவர் வாசித்ததே அங்கே வந்திருந்த கலைஞர்கள் எல்லாம் பாராட்டினார்கள். அதிகாலையிலே அவருடைய ஆன்மா அவருடைய உடலை விட்டு பிரிந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது எனக்கு. இவர் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நூலகத்தினுடைய பிரதம பொறுப்பாளர். அதனாலே அவருக்கும் எனக்கும் சில கருத்து முரண்பாடுகளும் அங்கே ஏற்பட்டது உண்டு. நான் நிர்வாக ரீதியாக அந்த பிரச்சனை வரும். ஒரு தடவை புத்தகங்கள் வாங்குவதற்காக மாநகர சபை மூலமாக ஒரு பெரு நிதி ஒதுக்கப்பட்டது. நான் அவரிடத்துல போய் கேட்டேன், புத்தகம் வேண்டணும். ஆனால் இப்போ வாசிய சாலைகளில் எல்லாம் புத்தகத்துக்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கும் தெரியும், இங்கே உள்ளவர்களுக்கும் தெரியும். புத்தகங்களெல்லாம் அடுக்கப்பட்டிருக்கே தவிர அதை வாசிப்பதற்கு யாரும் இல்லை. இப்போ இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் கூட அந்த டெலிஃபோன் வசதியினுடைய உச்சத்தை பயன்படுத்தி ஒரு தட்டி போட்டு தனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகிறார்களே தவிர ஆழமான ஒரு கல்வியை பெறுவதற்கு நூல் வாசிப்பு என்கிற பழக்கம் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் அறவே இல்லை. அந்த அளவுக்கு போய்விட்டோம். அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ காசு செலவழித்து
இந்த புத்தகங்கள் எல்லாம் வேண்டும்னு தீர்மானம் போட்டு வச்சுக்கிறீர்கள், இது யார் வாசிக்க போகிறார்கள்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த புத்தகங்களை எங்கேயும் அடுக்குவது? ரெண்டும் பிரச்சனை. கடைசியாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஒரு 5 புத்தகங்கள், மிகச்சிறப்பான புத்தகங்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டது. அது முழுவதும் வயலின் இசை தொடர்பான நூல்கள். அந்த நூல்களை கூட வாசிப்பதற்கு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. புத்தகங்கள் எல்லாம் அப்படியே புதுசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர், அந்த நூலகம் இன்றைக்கி இவ்வளவு தூரம் எழுச்சி பெற்றிருக்கின்றால், ஏன்னா அதை நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள். அந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்து செயல்பட்டவர் திருவாளர் ஜெயராமன் அவர்கள். அந்த வகையில் பல்முக நோக்களோடு செயல்பட்ட ஒருவர். இந்த ஆசிரமத்துக்கு அவர் வருகை தந்து இசையால் எங்களை வசப்படுத்திய அந்த நாட்கள் மறக்க முடியாதவை. அன்னாருடைய பிரிவால் துயரிட்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு சைவத்தமிழ் பண்பாட்டு பேரவையினராகிய இந்த ஆசிரமத்தினுடைய அமைப்பின் பரிபூர்ணமான அஞ்சலியை செலுத்தி அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.